உலக அரசியலில் ஏதாவது ஒரு வகையில் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் என்று உலக அரசியலின் மையப்புள்ளியாகவே தொடர்ந்து அமெரிக்கா இருந்து வரும் நிலையில முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். தொடர்ச்சியா நடைபெறும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இது சாதாரண தாக்குதலா இல்லைன்னா அரசியல் பின்னணி கொண்ட பெரிய நகர்வுகளா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. ட்ரம்ப் மீது மீண்டும் மீண்டும் உருவாகும் இந்த அபாயங்கள் உலக அரசியலின் நிழல் விளையாட்டுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். ட்ரம்பின் செயல்பாடுகளை கண்டு பல நாடுகளும் அமெரிக்காவை கரித்து கொட்டி வராங்க. இந்த நிலையில தான் இத்தகைய சம்பவங்கள் மூலம் அமெரிக்கா மீதான அனுதாபத்தை எழுப்புவதற்கு கட்டமைப்புகளும் நடப்பதா சொல்லப்படுது. இப்ப நடந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி இது முதல் முறை அல்ல. இதற்கு முன் பல முறை நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் அமெரிக்காவின் வடக்கு டக்கோட்டாவில் கடந்த 2017ஆம் ஆண்டில் ட்ரம்பின் வாகன அணிவகுப்பு மீது போர்க்லிஃப்ட் வாகனத்தை மோத செய்த சம்பவம் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கப்புறமா 2018 மட்டும் இல்லாம 2020ஆம் ஆண்டில் ரிசின் அப்படிங்கிற கொடிய விஷம் தடவப்பட்ட கடிதங்கள் ட்ரம்பிற்கு அனுப்பப்பட்டுச்சு. இதே போல கடந்த 2024ஆம் ஆண்டு பென்சில்வேனியாவின் பட்லர் அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தின் போது தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அப்படிங்கிற நபர் துப்பாக்கியால் 8 முறை சுட்டதுல ட்ரம்பின் வலது காதில் குண்டு பாய்ந்து காயமடைஞ்சிருந்தார். அதிபர் ட்ரம்பை கொல்ல ஈரான் திட்டமிட்டதா அமெரிக்கா நீதித்துறை அப்போதே குற்றம் சாட்டி இருந்துச்சு. இதுக்கப்புறமா புளோரிடாவின் வெஸ்ட் பாம் பீச்சில் அதே ஆண்டில் செப்டம்பர் மாதம் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்தார். அப்போதுதான் ரயன் வெஸ்ரி ரவுத் என்ற நபர் துப்பாக்கியுடன் புதருக்குள் பதுங்கியிருப்பதை ரகசிய போலீசார் கண்டுபிடிச்சாங்க. அதே போல கடந்த அக்டோபர் மாதம் ட்ரம்பின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் நிறுத்தப்படும் இடத்தை குறிவைத்து சுட மேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு. இதே போல கடந்த அக்டோபர் மாதம் ட்ரம்பின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் நிறுத்தப்படும் இடத்தை குறிவைத்து சுட மேடை அமைக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவங்கள்ல எல்லாம் உயிர் தப்பிய ட்ரம்ப் அமெரிக்காவிற்காக தனது உயிரையும் துச்சமாக கொண்டு செயல்படுவார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்காரு. ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் அரசு ரகசிய திட்டம் தீட்டி வருவதா அமெரிக்க உளவு அமைப்புகள் எச்சரித்து வராங்க. இந்த நிலையில தான் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல சமீபத்தில் நடந்த இரவு விருந்து நிகழ்ச்சியும் அதை உறுதி செய்துள்ளதா நம்பப்படுது. பத்திரிகையாளர்கள் அனைவரும் கூடி உள்ள ஒரு நிகழ்வுல ட்ரம்பின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வெளிக்காட்டும் சம்பவம் அரங்கேறியிருக்கு. கடந்த 2011ஆம் ஆண்டுக்கு அப்புறமா வெள்ளை மாளிகையில அவர் பத்திரிகையாளர்களுக்கான இரவு விருந்து நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போதே திடீர்னு எழுந்த துப்பாக்கி சத்தம் காரணமா பாதுகாப்பு அதிகாரிகள் அவரையும் அவரது மனைவி மெலனியா ட்ரம்பையும் பாதுகாப்பாக வெளியேற்றினாங்க. அதனால அதிர்ஷ்டவசமாக இந்த துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயமும் ஏற்படாமையே போயிடுச்சு. அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட நாள்ல இருந்தே பாதுகாப்பு விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருது. அதுக்கப்புறமா தான் அதிபருக்கே அங்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது போன்ற சம்பவங்களும் அங்கு அடிக்கடி அரங்கேறி வருது. சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் இது போன்ற நிகழ்வுகளால் ஈரான் போர்ல அமெரிக்கா ஜெயிப்பதை தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தன் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் என்று ட்ரம்ப் நேரடியா சொல்லலை என்றாலும் ஈரான் மீது சந்தேகம் இருப்பதால் அமெரிக்கா உளவு பிரிவு இந்த சம்பவம் தொடர்பா விரிவாக விசாரித்து வருவதா சொல்லப்படுது. அதே நேரம் ஈரான் போர்ல தன் மீது கோபத்துல இருக்கும் உலக நாடுகள் இனிமேலாவது கரிசனம் கொள்ளட்டும் அப்படிங்கிற ரீதியில ட்ரம்ப் நாடகம் போடுகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கும் காலம்தான் பதிலளிக்கும். இதே போல உலக அரசியல்ல இப்போது அமெரிக்காவை சுற்றியே நகரும் வண்ணம் அதன் அதிபர்கள் பார்த்து கொள்வது ஆச்சரியமாகவே இருந்து வருது.